IIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. நடைபெற இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்ற முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதனை அறிவித்தார். அரசமைப்பு சட்டம் 246 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசின் பட்டியலில் வருவதாகவும், பிரிவு 69 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசுக்கு உட்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சில மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரில் நடத்தியவற்றில் வெளிப்படைத்தன்மை இல்லை, அரசியல்தான் இருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். Considering all these facts and to ensure that a social fabric is not disturbed by politics, caste enumeration should be transparently included. I am emphasizing the word transparently included in the census instead of surveys. This will strengthen the social and economic structure of our society while the nation continues to progress. Under the leadership of our Prime Minister Shri Narendra Modi ji, the Cabinet Committee of Political Affairs has decided today, that is 30th April 2025, that caste enumeration should be included in the forthcoming census. காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பை தங்கள் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றம் சாட்டினார். சமூகம் மற்றும் நாட்டு மக்களின் விழுமியங்கள் மற்றும் விருப்பங்களின்படி மத்திய அரசு கணக்கெடுப்பை நடத்தும் என்றும், பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு எந்த பிரிவினரையும் பாதிக்காத வகையில் நிறைவேற்றப்பட்டதைப் போல இப்போதும் சமூகத்தில் எந்த பிரிவினையும் பாதிக்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கோவிட் பெருந்தொற்றால் அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாமல் போனது. இந்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஏற்கனவே பீகார், தெலுங்கானா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் பீகார் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட தமிழ்நாட்டிலிருந்தும் இதற்கான குரல்கள் அண்மை காலங்களில் வலுத்து வருகின்றன. இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் மத்திய அமைச்சரவையின் முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையை பாஜக ஏற்றுக்கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது தொடங்கி எப்போது முடிக்கப்படும் என்பதை அறிவிக்க வேண்டும் என்றார். இந்த கணக்கெடுப்பின் மூலம் நாட்டில் உள்ள 90 விழுக்காடு மக்கள் அதிகாரம் பெறுவார்கள் என்றும் ராகுல் காந்தி கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பில் முன்னோடியாக தெலுங்கானா மாநிலம் உள்ளது என்றும், அதனை எப்படி நடத்தி முடிக்க வேண்டும் என்ற செயல் திட்டம் அம்மாநிலத்திடம் உள்ளது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் தவிர்ப்பதற்கும் தாமதப்படுத்துவதற்குமான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த பின் அதை நடத்துவதாக மத்திய பாஜக அரசு அறிவித்துள்ளது என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும், எப்போது நிறைவடையும் என்பது உள்ளிட்ட முக்கிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் சமூக நீதி முக்கிய பேசுபொருளாக இருக்கும் என்பதால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக இப்போது அறிவித்திருப்பதில் அரசியல் கணக்குகள் இருப்பதை புறக்கணித்துவிட முடியாது என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் என்று திமுக தொடக்கத்திலிருந்து வலியுறுத்தி வந்ததை நினைவு கூர்ந்துள்ள முதல்வர், இது திமுகவுக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைத்துள்ள வெற்றி என்று கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பிற்கு இபிஎஸ், ராமதாஸ், செல்வப்பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வந்த திமுக அரசு அதனை கைவிட்டு விட்டதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தற்போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அறிவித்திருப்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் சமூக நீதியை நிலைநிறுத்த வகை செய்யும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பது சிறப்பானது என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க கூடுதல் புள்ளி விவரங்கள் தேவை என்பதால் 2008 புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின் கீழ் தமிழக அரசும் தனியாக சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் தொடர் அழுத்தத்தின் விளைவாக மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவு ராகுல் காந்தியின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என அவர் கூறியுள்ளார். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.